நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற புனித ரமலான் இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சிக்கு என்னை விருந்தினராக உரிமையோடு அழைத்திருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சிக்கு என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இஃப்தார் என்பது ரமலான் மாதத்தில் கதிரவன் மறைந்த பின்னர் இஸ்லாமியர் மாலையில் நோன்பை முடித்துக் கொள்ளும் பொருட்டு இந்த உணவு உண்ணும் நிகழ்வு ஒரு ஆன்மீக அனுபவம் என்பதை நான் இங்கு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த ஆன்மீக அனுபவமான புனித ரமலான் இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பது உண்மையிலே மிகவும் பாராட்டுக்குரியது. இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்ற நம்முடைய அன்பு தலைவர், பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை IPS அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஜாதி மதங்களை கடந்து அனைவருக்குமான கட்சி பாரதிய ஜனதா கட்சி என்பது இந்த நிகழ்வின் மூலம் நிரூபிக்கப்பட்டுள்ளது. இது இஸ்லாமியர்களுக்கான நிகழ்ச்சி என்றாலும் இந்த இஃப்தார் நிகழ்வில் அனைத்து மதங்களை சார்ந்தவர்களும் கலந்து கொள்வது என்பது மதங்களிடையே நாங்கள் ஒற்றுமையாகத்தான் இருக்கிறோம் என்ற உணர்வை நாம் இங்கு நிரூபித்து காட்டிக் கொண்டிருக்கிறோம். மாறாத மனத்துடன் மதத்தின் மீது பற்று வைத்தல், குர்ஆன் ஓதுதல், உள்ளத்தை தூய்மைப்படுத்தும் நோன்பு இருத்தல், தகுதியுடைய இரவலருக்கு தர்மம் செய்தல், மனித ஆன்மா நற்கதி அடைய புனித யாத்திரை மேற்கொள்ளுதல் என்னும் 5 கடமைகளும் இஸ்லாம் மதத்தின் 5 தூண்களாகும். இந்த 5 தூண்களுள் ஒன்றான நோன்பிருத்தல் ரமலான் மாதத்தில் கடைபிடிக்கப்படுகிறது. ரமலான் திருநாள் ஒரு ஈகை திருநாள். தினமும் 5 முறை இறை வழிபாடு மேற்கொள்ளும் இஸ்லாமிய பெருமக்கள் ரமலான் மாதத்தில் நோன்புடன் கூடிய இறை வழிபாட்டை மேற்கொள்கின்றனர். நோன்பிருத்தல் மூலம் இறைபற்று அதிகமாகிறது. அறிவியல் அடிப்படையில் மிகச்சிறந்த பயனளிக்கிறது. ஈகை குணம் மேலோங்கி நிற்கிறது. இறையருள் யாருக்கு கிடைக்கும் என்றால் ஈகை குணம் உள்ளவர்களுக்குத்தான் கிடைக்கும். இதனை ஒரு நிகழ்வின் மூலம் விளக்குகிறார் இறை தூதர். ஒரு வறண்ட பூமி, தண்ணீரே கிடையாது. அங்கே ஒரு மனிதர் நடந்து சென்று கொண்டிருக்கிறார். இந்த நேரம் மழை பெய்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று யோசித்துக் கொண்டே ஆகாயத்தை பார்க்கிறார். அந்த மனிதர் மேகத்திலிருந்து ஒரு குரல் கேட்கிறது, இன்னாருடைய தோட்டத்தில் மழை பொழிவாயாக அப்படின்னு ஒரு குரல். உடனே ஒரு குறிப்பிட்ட இடத்தில் மழை பொழியுது. மழை நீர் ஒரு கால்வாயாக பெருக்கெடுத்து ஓடுகிறது. அந்த மனிதர் ஓடுகிற அந்த தண்ணீரை பிறந்து போகிறார். அங்கே ஒரு தோட்டக்காரர் மண்வெட்டியால் அந்த தண்ணீரை திருப்பிவிட்டு தன் தோட்டத்திற்கு பாய்ச்சி கொண்டிருக்கிறார். அந்த தோட்டத்துக்காரிடம் உன் பெயர் என்று அந்த மனிதர் கேட்கிறார். இதற்கு அந்த தோட்டத்துக்காரர் தன்னுடைய பெயரை சொன்னாராம். உடனே அந்த மனிதர், ஐயா, கொஞ்ச நேரத்திற்கு முன்பு இந்த வழியாக போய்கிட்டு இருந்தேன். அப்போது மேகத்திலிருந்து ஒரு குரல் வந்தது. உங்க பெயரை சொல்லி உங்க தோட்டத்தில் மழை பொழியும்படியாக அது சொன்னது. அதை நான் கேட்டேன் என்றார். அதற்கு அந்த தோட்டத்துக்காரர் அப்படியா என்றார். உடனே அந்த மனிதர், இந்த அளவுக்கு உங்களுக்கு இறையர் கிடைத்திருக்கிறதே, அதற்காக நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டார். இதற்கு தோட்டக்காரர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? இந்த தோட்டத்தில் எது விளைந்தாலும் அதை நான் 3ஆக பிரிப்பேன். ஒரு பகுதி தர்மத்திற்கு, 2வது பகுதி என் குடும்பத்திற்கு, 3வது பகுதி மீண்டும் பயிர் செய்வதற்கு என்றார். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், கடமையை யார் ஒழுங்காக செய்கிறார்களோ அவர்களுக்கு இறையருள் கிடைக்கும் என்பதுதான். இறையருடன் நபிகள் நாயகம் கூறும் நற்பண்புகளும் கடைபிடிக்கப்பட்டால் அனைவரின் வாழ்க்கையும் அமைதி பூங்காவாக இருக்கும். நபிகள் நாயகத்திடம் 10 ஆண்டுகள் பணியாளராக இருந்த அனஸ் என்பவர் பல நிகழ்வுகளை சுட்டிக்காட்டுகிறார்கள். நபிகள் நாயகம் யாரையாவது சந்திக்கிறார் என்றால் அவர்தான் முதலில் சலாம் சொல்வாராம். ஏழை பணக்காரர், பெரியவர் சிறியவர் என்ற வித்தியாசமெல்லாம் கிடையாது என்கிறார். பெருமானாரின் கைகளை யாராவது பிடித்தால் பிடித்தவர் தமது கரங்களை விலக்கிக் கொள்வதற்கு முன்பு இவர் தமது கரங்களை விடுவித்துக் கொள்ள மாட்டாராம். யாராவது பெருமானார் காதில் ரகசியம் பேசினால் பேசி முடியும் வரை காது தாழ்த்தி கேட்பாராம். பேசி முடிக்கும் முன் காதை விலக்கிக் கொள்ள மாட்டாராம். பெருமானாரோடு யாராவது பேசினால் பேசுவர் தமது முகத்தை திருப்புவதற்கு முன் இவர் தமது முகத்தை திருப்பிக் கொள்ள மாட்டாராம். தம்மோடு ஒருவர் பேசுகிறார் என்றால் அப்படி பேசுகிறவர் குரல் அளவுக்கு தமது குரலை உயர்த்தி பேச மாட்டாராம் பெருமானார் அவர்கள்.
அதுபோல இடைமறித்தும் பேச மாட்டாராம். பிறர் மனம் புண்படுவதை விரும்பாதவர் நபிகள் நாயகம் அவர்கள். நபிகள் நாயகம் அவர்களின் பழகுமுறை பண்பாடு என்பது அன்பை வளர்க்கும், அமைதிக்கும் வழிவகுக்கும். இஸ்லாம் மார்க்கம் என்பது மக்களை நல்வழிப்படுத்தும் மார்க்கமாகும். மனிதநேகம், ஈகை, ஒழுக்கம், சமத்துவம் ஆகியவற்றை போதிக்கும் மார்க்கம்தான் நம்முடைய இஸ்லாம் மார்க்கம். இஸ்லாம் போதிக்கும் நற்பண்புகளை பலர் பின்பற்றுவதில்லை. மாறாக அகங்காரம், ஆணவம், ஒழுக்கமின்மை, நன்றி மறப்பது போன்ற தீய பண்புகளை தலைவரித்து ஆடுகின்றனர். இனி வருங்காலிலாவது இஸ்லாம் போதிக்கும் நற்பண்புகளை அனைவரும் பின்பற்ற வேண்டும். மனிதர்களை ஒரே தட்டில் பார்க்கிற சமத்துவ பார்வையை நாம் அனைவரும் பின்பற்ற வேண்டும் என்று நான் இந்த நல்ல அன்போடு வேண்டுகிறேன். சக மனிதர்களை சமமாக பார்க்கின்ற இந்த பண்பாடு இன்றைய காலகட்டத்திற்கு மிகவும் தேவைப்படுகின்றது. இந்த பண்பாடு வளருமானால் மனித வாழ்க்கை மாண்புடையாக இருக்கும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். நபிகள் நாயகம் அவர்கள் அனைவருக்கும் கூறும் பொதுவான அறிவுரை கோபம் கொள்ளாதீர்கள் என்பதுதான். ஏனென்றால் கோபம் இல்லை என்றால் எவ்வளவு பிரச்சனைகள் இல்லாமல் போய்விடும். ஆணவம், அகங்காரம், நன்றி மறத்தல், ஒழுக்கமின்மை போன்ற தீயனவற்றை தவிர்த்து நபிகள் நாயகம் அவர்களுடைய போதனைகளை ஈகை, கருணை, அன்பு, மனிதநேயம், சினம் தவிர்ப்பு ஆகியவற்றை மென்மேலும் கடைபிடித்து அவற்றை போற்றி வளர்க்க வேண்டும் என்ற என்னுடைய விருப்பத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நோன்பு பண்டிகை அனைவரையும் ஆனந்தத்தையும் அளிப்பதாக அமையட்டும் என்று வாழ்த்தி இஸ்லாமிய பெருமக்கள் அனைவருக்கும் எனது ரமலான் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு இந்த நிகழ்வின் மூலம் பாரதிய ஜனதா கட்சி இவ்வளவு பெரிய நிகழ்ச்சியை, இப்தார் நோன்பை திறக்கின்ற நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற சொன்னால் நான் உள்ளபடியே இதய சக்தியோடு பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுக்கும் அவரோடு இணைந்து பணியாற்றிய அத்துணை நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு இந்திய திருநாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற நமது மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஒரு முறை அல்ல, இருமுறை அல்ல, மூன்றாம் முறையாகவும் இந்தியாவுடைய பிரதமராக இன்றைக்கு வலம் வருகிறார் என்று சொன்னால் 140 கோடி மக்கள் வாழ்கின்ற இந்திய திருநாடு பல்வேறு மொழி மாநிலங்கள் அனைத்தையும் உள்ளடக்கியது. இவ்வளவு ஒரு ஜனநாயக நாட்டை உள்ளடக்கி அதை தன் குடையின் கீழ், ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்து நிறுத்தி அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்ற நல்லத்தோடு அவர் பணியாற்றி இந்திய திருநாட்டுடைய புகழ் இன்றைக்கு உலக அரங்கில் இந்திய திருநாட்டை அனைத்து மேலை நாடுகள் பணக்காரர் என்று சொல்லிக் கொண்டிருப்பவர்கள் அனைவரும் திரும்பி பார்க்கின்ற ஒரு நிலையை இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் இந்திய திருநாட்டுக்கு சேர்த்திருக்கார் என்று சொன்னால் அதனால்தான் அவர் ஒரு முறை இல்லை, இருமுறை இல்லை, மூன்றாம் முறையாகவும் பாரத பிரதமராக அவர் வலம் வருகிறார் என்பதையும், இன்னும் எத்தனை முறை நாடாளுமன்ற தேர்தல் நடந்தாலும் திரு நரேந்திர மோடிஜி தான் இந்த நாட்டினுடைய பிரதமராக வருவார். அனைத்து மக்களையும் சமமாக பார்க்கின்ற பண்பு, அனைத்து மக்களும் ஒரு தாய் மக்கள் என்று நினைக்கின்ற நிலைப்பாடு, இப்படி மனித சக்தியோடு இதையும் கவர்ந்த தலைவராக இன்றைக்கு நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் வருகிறார்கள். தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஏற்பட்டது, ஜல்லிக்கட்டு பிரச்சனை. யாராலும் தீர்க்க முடியாது என்று இருந்த அந்த ஜல்லிக்கட்டு பிரச்சனை, இந்த ஜல்லிக்கட்டு பிரச்சனையை ஒரே நாளில் 24 மணி நேரத்தில் தீர்த்து தந்த பெருமை நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே சாரும் என்பதை இந்த நல்ல நேரத்தில் நன்றியோடு தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு ஜல்லிக்கட்டு காளைகள் ஜல் 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 என்று துள்ளி குதித்து ஓடுகின்ற நிலை நம்முடைய பாரத பிரதமர் என்பதை நன்றியோடு தெரிவித்து இந்த அளவிற்கு இந்த விழா சிறப்போடு நடைபெறுவதற்கு காரணகர்த்தாக இருந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்து விடுகிறேன். நன்றி, வணக்கம்.